தீபாவளி ஷில்பா 2 மருமகளும் நேத்து ஒரே மண்டபத்துல கல்யாணமானவங்க. ஆனா 2 பேருக்கும் நிறைய வித்தியாசம் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க 2 பேரோட நிறம். தீபாவளியோட நிறம் கருப்பு, ஆனா ஷில்பா பார்க்க வெள்ளையா இருந்தா. அதனால தீபாவளியை யாருக்குமே பிடிக்கல. என்னாச்சு சுஷ்மா உனக்கு? எதுக்காக இவ்ளோ சோகமா உட்கார்ந்துருக்க? இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? உன் 2 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 மருமக வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீ சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? எதுக்காக முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, தீபாவளி ஹரிஷ்க்கு சரியானவ இல்லன்னு. என் பேச்ச கேட்கவே மாட்டீங்க. தெரியுமா, கல்யாணத்துல சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் என்னெல்லாம் சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? ஷில்பா பார்க்க எவ்வளவு வெள்ளையா அழகா பார்க்க லட்சணமா இருக்கா. எல்லாரும் அவளை பாராட்டினாங்க. இங்க இந்த தீபாவளிய பாருங்க, மூஞ்சி முகர ஒன்னும் சரியில்லை. கருப்பியே கொண்டு வந்திருக்கோம். உங்க ஃப்ரெண்ட் என்னவோ செத்து போயிட்டாரு. அவங்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஒரே நாள்ல இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அவங்க ஏழைங்க, கல்யாண செலவு பண்ண முடியாது. அதனால பெரியவனோட இவனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டீங்க. தெரியுமா, ஹரிஷ் பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க மரியாதையே காப்பாத்த. சுஷ்மா, நீ தேவையில்லாம எதுக்காக இப்படி யோசிக்கிற? தீபாவளியோட நேச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு இப்ப இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா புரியும். நான் அவளை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவளை சந்திக்கிற ஒவ்வொரு சமயமும் எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பா அவ. அது மட்டும் இல்லாம நான் எப்போ லேட்டா போனாலும் சரி, அவ எனக்காக காத்திருப்பா. மம்மி, சௌரவ் ஹோட்டல் புக் பண்ணிட்டாரு. ஆன்லைன் புக்கிங் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கல்யாண சீசன் இல்லையா, எல்லா ஹோட்டல் புக்ட் இருக்கு. நல்ல காலம் இந்த ஹோட்டல் கிடைச்சது. மம்மி, நானும் சௌரவும் யோசிச்சோம், இது சதீஷ்க்கும் ஷில்பா அண்ணிக்கும் நாங்க குடுக்கற கிஃப்ட்னு. சதீஷ் அண்ணாக்கும் ஷில்பா அண்ணிக்கும் புக் பண்ணிருக்கும் போது ஹரிஷ் தீபாவளிக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு பண்ணலன்னா தீபாவளி தப்பா நினைப்பாங்க. நீ தலை கெடுத்துக்காத. ஏதாவது சீப்பான ஹோட்டல் புக் பண்ண. பெரிய ஹோட்டலுக்கு போற தகுதி அவளுக்கு இல்ல. ஹரிஷ்க்கு முதல்ல அவளை பிடிக்காது. உலகத்துக்கு காட்டிக்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது சீப்பா புக் பண்ண. ஹரிஷ்க்கு இத பத்தி தெரிஞ்சதும் அவனுக்கு கோவம் வருது. மம்மி சொன்னாங்க உங்களுக்கு கூட ஹோட்டல் புக் பண்ண சொல்லி. இல்லனா நான் தீபாவளியோட ஃபர்ஸ்ட் நைட்டு கொட்டாயில ரெடி பண்ணிருப்பேன். மன்னிச்சிடு ஹரிஷ், தீபாவளி மூஞ்சி ராசி அப்படி. நான் என்ன, அப்பாவை விட்டா அவளை ஃபேமிலி மெம்பரா யாருமே ஒத்துக்கல. நீ மொல்லமா பேசு. உங்க அப்பா தூங்குறாரு. அவர் கேட்டா சத்து போடுவாரு. பேச்ச கேளு ஹரிஷ். ஒரு நாள் தானே, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்போ பெரிய அண்ணன் சதீஷும் ஷில்பாவும் அங்க வராங்க. அப்புறம் என்ன விஷயம் போயிட்டு இருக்கு இங்க? சதீஷ் அண்ணா, நானும் சௌரவும் அன்னிக்கும் உங்களுக்கும் ஹோட்டல் புக் பண்ணிருக்கோம். 2 பேரும் ரெடி ஆயிடுங்க. ஓ, ஹரிஷ், தீபாவளி நீங்களும் கூட வரலாம்ல? இல்லன்னா நாங்க வேற ஹோட்டலுக்கு போறோம். அது உங்க ஹோட்டலுக்கு பக்கத்துல தான். நாங்க அந்த இடத்துக்கு போறோம். அதோட என்கிட்ட நல்ல வண்டி இல்ல. தேங்க்ஸ்க்கா. என்னோட ஃபர்ஸ்ட் நைட் நல்லா இருக்க போகுது. அது கூட உங்களாலதான். தேங்க்யூ சோ மச். பாரு, எவ்வளோ அழகான அன்பான பொண்ணு மருமக ஷில்பா. ஹரிஷ் அங்கிருந்து போயிடுறாரு. அவர் கோவமா இருந்தாரு. ராத்திரி சதீஷும் ஹரிஷும் ஹோட்டலுக்கு போக ரெடி ஆனாங்க. ஷில்பா கிட்ட எல்லாரும் அன்பா பேசினாங்க. யாரும் தீபாவளி பக்கமே பார்க்கல. 2 பேரும் ஒரே வண்டியில போறாங்க. 2 பேரோட ஹோட்டலும் கிட்ட கிட்டதான் இருந்தது. சேர்ந்ததும் ஹரிஷ் சதீஷ்க்கு சொன்னாரு, சதீஷ் அண்ணா, நீங்களும் அண்ணியும் ஹோட்டலுக்குள்ள போங்க. நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். நீ காலையில கால் பண்ணு, நான் வண்டி கொண்டு வரேன். அதுக்கப்புறம் ஹோட்டல்ல இருந்து போலாம். எங்க ஹோட்டல் இது இல்லையா? இல்ல, இந்த இந்த பெரிய ஹோட்டல் எங்களுக்காக புக்கா இருக்கு. உனக்கு கிட்ட இருக்கிற சின்ன ஹோட்டல் தெரியுது இல்லையா? லைட் எரியாத ஹோட்டல், பழசு. அது உன்னோட கிஃப்ட். உன் மூஞ்சி மாதிரியே உன் கிஃப்ட் கூட. இந்தா கார் சாவி. சரி, நாங்க போறோம். காலையில நான் கால் பண்றேன் உனக்கு. இப்ப கிளம்பலாம். சதீஷும் ஷில்பாவும் ஹோட்டலுக்கு போறாங்க. ஹரிஷோட மூட் நல்லா இருக்குல்ல. வண்டிக்குள்ளேயே இருந்தாரு. அவர் ஹோட்டலுக்கு போல. தீபாவளி கூட வண்டிக்குள்ளேயே இருந்தா. ஹரிஷ் அவளோட பேசவே இல்ல. அட என்னப்பா இது, ஒரு ஒயின் ஷாப் கூட கண்ணுக்கே தெரியல. என்னுடைய டென்ஷனை குறைக்க அதாவது உதவி செய்யும்னு நினைச்சேன். எப்பெல்லாம் நான் 2 பேக்கெட் கொண்டு போறனோ அப்பெல்லாம் நிம்மதியா தூக்கம் வரும். உன் கூட வந்ததால எதுவும் இல்ல. நீ வண்டியை விட்டு கீழே இறங்கு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நீ கிளம்பு, சரியா? நீங்க எங்க போறீங்க? நான் ட்ரிங்க் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன். முழு ராத்திரியும் உன் கூட என்னால இருக்க முடியாது. கொஞ்சம் குடிச்சாதான் என்னால ரிலாக்ஸா இருக்க முடியும். கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். தீபாவளிய சதீஷ் ஷில்பாவோட ஹோட்டல் கிட்டயே நிறுத்தி ஹரிஷ் ட்ரிங்க் வாங்க போயிட்டாரு. தீபாவளி அங்க நின்னு ஹரிஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ ஹோட்டல்ல வேலை செய்யற 2 பேர் கேட்டு கிட்ட நின்னு பேசுறத அவ கேட்டா. இங்க பாருப்பா, ரூம் நம்பர் 210 கவனிச்சியா? அந்த ஆளோட மனைவி ரொம்ப அழகா இருக்காப்பா.
அவளை பார்த்தாலே தன்னால ஆசை வரும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காப்பா அவ என்ன அவ்வளோ அழகா இருக்காளா என்ன? ஷில்பா பேரு கூட ரொம்ப அழகா இருக்கு. கணவன் மனைவி ஒன்னா இருக்காங்க. இன்னைக்கு முழு பிக்சரை எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ராத்திரி முழு பிக்சரையும் எடுத்துடலாம். உன் வேலையை நீ முடிச்சிருவல்ல? ஆ நான் அவங்க ரூம்குள்ள துணி வைக்கிறதுக்கு போவேன். அந்த கேப்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். எல்லாம் அதில் ரெக்கார்ட் ஆயிடும். அப்புறம் நீயும் நானும் அதை வித்து காசாக்கிடலாம். அதுக்கப்புறம் நமக்கும் அந்த 2 பேரும் அந்த ஹோட்டல்லயே வேலை செய்யற ஆளுங்க. தீபாவளி அவங்க பேசுறத கேட்டு பயந்துட்டா. உடனே ஹோட்டலுக்குள்ள போறா. தீபாவளி வாஷ்ரூம்னு சொல்லி ஹோட்டலுக்குள்ள போயிட்டா. அதுக்கப்புறம் ரூமை தேடுறதுக்கு கார்டோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டா. அண்ணா, நான் ரூமை மறந்துட்டேன். கீழே வாக்காக போயிருந்தேன். ரூம் நம்பர் 225 தெரியாது எங்க இருக்குன்னு. மேடம், நீங்க இங்கிருந்து கேலரியில நேரா போய் லாஸ்டா ரைட் எடுத்தா அங்க உங்க ரூம் இருக்கு. ஓ, தேங்க்யூ அண்ணா. அங்க ஹரிஷ் திரும்பி வந்தாரு. தீபாவளியே தேடிட்டு இருந்தாரு. தீபாவளி சதீஷ் ஷில்பா ரூம ஜோரா தட்ட ஆரம்பிச்சா. சதீஷ் கோவமா ரூம திறந்தாரு. முன்ன நின்ன தீபாவளிய பார்த்து அவரு குழம்பிட்டாரு. நீங்க என்ன பண்ற? எங்க ஃபர்ஸ்ட் நைட்ட பாலக்க வந்தியா? இவ்ளோ ஜோரா கதவை தட்டுற? கண்ணு தெரியலையா இங்க போர்ட போட்டிருக்கோம் டு நாட் டிஸ்டர்ப்னு? உனக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் நைட்ட நான் என்னன்னு? ஒரு ஹஸ்பண்ட் வைஃபை டிஸ்டர்ப் பண்ற, அதுவும் முதல் இரவுல. சரியான பட்டிக்காட நீ. நான் இப்பவே ஹரிஷ்க்கு கால் பண்ணி சொல்றேன். அட, உள்ள எங்க போயிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா? அட, அப்படி உள்ள போகாத. அந்த வாட்சையே எடுக்கிற. அதுக்குள்ள ஹரிஷும் வந்துட்டாரு. அவர் கூட கோவமா இருந்தாரு. அப்போ தீபாவளி சொன்னா, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணா. ஷில்பா அண்ணி, ஐம் சாரி இதெல்லாம் பண்ணதுக்கு. பாருங்க, உங்க ரூம்ல மாட்டிருக்கிற இந்த வாட்ச்ல சரியா பாருங்க, கேமரா இருக்கு. நீங்க பண்றது பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இந்த ஹோட்டலோட 2 வேலைக்காரங்க இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. கேமரா? ஓ நோ. ஏன்னா இந்த ரூம்ல கேமரா இருந்ததா? இந்த ஹோட்டல் மேனேஜரை இப்போவே கூப்பிடுறேன். இந்த ஹோட்டலை பத்தி உடனடியா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். இது நம்மளுடைய மான பிரச்சனை. தேங்க்யூ தீபாவளி, பெரிய ஆபத்திலிருந்து எங்களை காப்பாத்திட்ட. ஷில்பா ரொம்ப வருத்தப்பட்டா. கோவத்துல தீபாவளிய என்னெல்லாம் சொல்லிட்டேன்னு. அந்த ஹோட்டல் மேல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதை சீல் பண்ணிடுறாங்க. 2 வேலைக்காரங்களை அரெஸ்ட் பண்றாங்க. எல்லாரும் ராத்திரியே வீட்டுக்கு வந்தப்போ வீட்ல எல்லாரும் பயந்துடுறாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதும் அவங்களும் அவங்க தப்ப நினைச்சு வருத்தப்பட்டாங்க. எந்த தீபாவளி பத்தி அவங்க தப்பா பேசினாங்களோ அவதான் வீட்டு கௌரவத்தை காப்பாத்திருக்கான்னு. ஆர்த்திக்கு சின்ன வயசுல இருந்தே எதுவும் கிடைக்கல. அவளுக்கு அன்பும் கிடைக்கல, விளையாட்டு சாமானும் கிடைக்கல. ஏன்னா அவ கருப்பா இருந்தா. இன்னொரு பக்கம் அப்பாவோட இன்னொரு தாரத்து பொண்ணு பாயலுக்கு எல்லாம் கிடைச்சது. அவ சிகப்பா இருந்ததுனால அப்பா அம்மா அன்பா பாத்துக்குவாங்க. இன்னைக்கு 2 பேருக்கும் கல்யாணம் இருந்தாலும் பாயலுக்கு 1 லட்சம் லெஹங்கா கிடைச்சது. ஆர்த்திக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. ஆர்த்தி உட்கார்ந்து யோசிக்கிறா. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, கல்யாணம் லெஹங்கா இல்ல, என்ன போட்டுக்கிட்டு மண்டபத்துக்கு போவ? ஆர்த்தி கிட்ட லெஹங்கா மட்டும் இல்ல, ஒரு நல்ல புடவை கூட இருக்கல. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு இப்படிதான் நடக்கும். ஆர்த்தியோட அம்மா அவ பிறந்ததும் செத்துட்டாங்க. ஆர்த்தி கருப்பா இருந்தது பார்த்து அப்பா இப்படி சொன்னாரு. அட, பிறக்கும் போதே கருப்பா பிறந்திருக்கா. இவளை எப்படி நான் கரை சேர்க்க போறேன்? ஹரியருக்கு ஆர்த்தி பிடிக்கல. அவருக்கு கருப்பான குழந்தை பிடிக்கல. அதனால ஒரே வாரத்துல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆர்த்தியோட சித்தி பேரு ரத்னா. ரத்னா ஒரே வருஷத்துல ஒரு சிகப்பான குழந்தைக்கு அம்மாவானாங்க. ஹரிஹர் சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல. அட, இது விஷயம். பொண்ணுனா இப்படி இருக்கணும். கருப்பா எப்படிதான் பிறப்பாங்களோ? குழந்தைக்கு பாயலன்னு பேரு வச்சாரு. அவளுக்கு அம்மா அப்பா அன்பு கிடைச்சது. ஆனா ஆர்த்திக்கு வெறுப்பு மட்டும்தான் கிடைச்சது. அவ சித்தி அவளுக்கு சொல்வாங்க, உன் மூஞ்ச பார்த்தா எனக்கு பசியே போயிடும். சாப்பிடும் போது என் முன்னாடி வராத. ரத்னா, ஹரிஹர், பாயல் ஒரே குடும்பமா உட்கார்ந்து ஒன்னா சாப்பிடுவாங்க. ஆனா ஆர்த்திக்கு அங்க இடம் கிடைக்காது. அவ கிச்சன்ல உட்கார்ந்து சாப்பிடுவா. அதுவும் பழைய சாதம். சாப்பிடும்போது ஆர்த்தி தினமும் அம்மாவை நினைச்சு அழுவா. அம்மா, என்ன உங்க கூட ஏமா கூட்டிட்டு போல? நான் உங்ககிட்டயே வரேம்மா. கடவுளே, என்ன கூப்பிட்டுக்குங்க. நான் அம்மா கிட்ட போகணும். அம்மா இல்லாத கருப்பு பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணுங்க தலையெழுத்துல கஷ்டம், துக்கம், வருத்ததான் எழுதியிருக்கோம். இத ஆர்த்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இப்படியே அவ வளர்ந்தா. பாயலுக்கு நிறைய அன்பு கிடைச்சதால அவளுக்கு ரொம்ப திமிரு.
இப்படியே 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. 2 பேருக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. வீட்ல பாயல் கல்யாண பேச்சு ஆரம்பமாச்சு. கண்ணா, உனக்கு கல்யாண வயசு வந்துடுச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை பிறக்கும். மா, நீங்க வேற. என் பொண்ணு வெக்கப்படுறா. அங்க ஆர்த்தி வந்து சொன்னா. ஆமாப்பா, நீ ரொம்ப அழகா தெரிவ. ஆர்த்திய பார்த்ததும் பாயலுக்கு கோவம் வந்தது. வந்துட்டியா? நாங்க சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. உன் அசிங்கமான மூஞ்சிய எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? ஆனா தங்கச்சி, நான் என்ன சொல்லிட்டேன்? முதல்ல என்ன தங்கச்சின்னு கூப்பிடாத. நான் உன் தங்கச்சி இல்ல. நீ இந்த வீட்டு வேலைக்காரி. நான் வேலைக்காரிக்கு தங்கச்சி இல்ல. போடி, உள்ள போய் சமையல் பண்ணு. சாப்பாடு சொன்னதும் ஞாபகம் வந்தது. பாயல பாக்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. ஆர்த்தி, அவங்களுக்கு வகை வகையான உணவை செய்யு. சரிப்பா. ஆர்த்தி அங்கிருந்து போயிட்டா. அடுத்த நாள் பாயல பார்க்க மாப்பிள்ள வந்தாரு. மாப்பிள்ள பேரு ஆலோக். ஆலோக் அவங்க அம்மாவோட வந்திருந்தா. கூட வேலைக்கார ரகு கூட வந்திருந்தா. வந்ததோ ஆலோக் அம்மா ஜானகி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. சமந்தி, நாங்க எங்களோட வேலைக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே? விஷயம் என்னன்னா, நாங்க அவனை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். அட இல்ல இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ரகுவோட ஜானகியும் ஆலோக்கும் உள்ள வந்தாங்க. ரகு சின்ன வயசுல இருந்து அவங்க கூட இருக்காரு. ஜானகி ஆலோக் சோஃபால உட்கார்ந்தாங்க. ரத்னா பாயல கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வாவ், பாயல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. என்னப்பா, முதல் பார்வையிலேயே பிடிச்சிடுச்சா? அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஆர்த்தி சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தா. எடுத்துக்கங்க, உங்களுக்காக சாப்பாடு. சூடா இருக்கும்போதே சாப்பிடுங்க. சம்மந்தி, இது யாரு? ஆ, இவ எங்க வீட்டு வேலைக்காரி. சரி. என்னம்மா பாயல், உனக்கு சமைக்க வருமா? பாயலுக்கு சமைக்க தெரியாது, அதனால சும்மா இருந்தா. ஜானகி ஆலோக் ஆர்த்தி பண்ண சாப்பாட சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது. அடேங்கப்பா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா? ஆனா சம்பந்தி, இத உங்க வேலைக்காரி பண்ணிருக்கா. ஆனா நான் உங்க பொண்ணு சமைச்சத சாப்பிடணும். அது என்ன விஷயம்னா, எங்க பொண்ணுக்கு சமைக்க வராது. அப்ப இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க என்ன சாப்பிடுறது? அப்ப ஹரிஹருக்கு ஒரு ஐடியா வந்தது. ஏன் நாம ரகுவோட ஆர்த்திய கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? ஆர்த்தியும் உங்க வீட்டுக்கு வந்துருவா இல்லையா? தினமும் சமையலும் செஞ்சு வைப்பா. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரகு ஆர்த்தி கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்கல. ஹரிஹர் ஒரே கல்லுல 2 மாங்கா அடிச்சாரு. வரதட்சணை இல்லாம ஆர்த்திக்கு கல்யாணம் நடந்திருக்காது. இப்ப ஆர்த்திய கட்டி கொடுக்க நிறைய பணம் செலவு பண்ண அவசியம் இல்ல. கல்யாண நாள் நெருங்கிட்டே இருந்தது. பாயல் 1,00,000 ரூபாய் லெஹங்கா வாங்கிட்டா. ஆர்த்தி சொன்னா, அப்பா, எனக்காக நீங்க லெஹங்கா வாங்கலியா? நீ லெஹங்கா போட்டுக்கிட்டு என்ன பண்ண போற? வேலைக்காரிக்கு லெஹங்கா வேணுமா? சிரிச்சுக்கிட்டு யாரோ அவ பேச்ச காதுல போட்டுக்கவே இல்ல. ஆனா ஆர்த்திக்கு தெரியும் கல்யாணம் ஒரு வாட்டி தான் நடக்கும்னு. எனக்கும் லெஹங்கா வேணும். 1000 ரூபாய் லெஹங்கா ஆனாலும் பரவாயில்ல. உனக்காக ₹1 கூட நான் செலவு பண்ண மாட்டேன். எதுக்கு பிறந்தியோ ஒன்னும் தெரியல. நீ ஆப்பிரிக்கா காட்டுல இருந்திருக்கணும். இப்படியே கல்யாண நாள் வந்துடுச்சு. பாயல் லெஹங்கா போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தா. ஆனா ஆர்த்தி கிட்ட போட்டுக்க ஒண்ணுமே இருக்கல. அவ அம்மா போட்டோ கிட்ட நின்னு அழுதுகிட்டே இருந்தா. அம்மா, எனக்கு இப்படிதான் கல்யாணம் நடக்கணுமா? லெஹங்கா இல்ல, நல்ல துணியும் இல்ல. ஏன் விட்டுட்டு போனமா? சொல்லுமா, சொல்லு. அப்போ திடீரென ஆர்த்திக்கு அவங்க அம்மா குரல் கேட்டது. ஆகாசவாணி கேட்ட மாதிரி. ஆர்த்தி, நான் உங்க அம்மா. நான் உன் பத்தி யோசிச்சே ஆகணும். கட்டிலுக்கு கீழே ஒரு ட்ரங்க் இருக்கு. அதுல என்னோட கல்யாண லெஹங்கா இருக்கு. அதை எடுத்து போட்டுக்கோ. மா, எங்க இருக்குங்கம்மா? உன் இதயத்துல இருக்கேம்மா. இப்ப போய் லெஹங்கா போட்டுக்கோ. ஆர்த்தி பெட்டுக்கு கீழே இருந்த ட்ரங்கை எடுத்து அதுல இருந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டா. போட்டதோ ஒரு அதிசயம் நடந்தது. ஆர்த்தி கருப்புல இருந்து சிகப்பா மாறிட்டா. அவ எவ்வளவு அழகாயிட்டானா, அவ கண்ண அவளாலேயே நம்ப முடியல. என்ன, நான் இவ்ளோ அழகா இருக்கானா? எப்படி? இது அம்மாவோட அன்பு கண்ணா. இப்ப போ, கல்யாண மண்டபத்துக்கு போ. கல்யாண மண்டபத்துல ஆலோக் நின்னுட்டு இருந்தா. பக்கத்துல ரகு கூட நின்னுட்டு இருந்தா. பாயல் மண்டபத்துக்கு வந்தா. அதுக்கப்புறம் ஆர்த்தி அங்க வந்தா. ஆர்த்திய பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க.
என்ன ஆர்த்தி எப்படி வெள்ளையாயிட்டா? அட, இந்த வேலைக்காரி இவ்ளோ அழகா எப்படி மாறிட்டா? இவ பாயல விட அழகா இருக்காளே. ஆர்த்தி ரகுவோட கைப்பிடிச்சா. அதுக்கப்புறம் அவ கூட நீலமா சிகப்பா மாறிட்டா. அவ சொன்னா, ஐயா, இது எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஆனா இனிமே நான் உங்க வீட்ல வேலை செய்ய மாட்டேன். ரகுவும் ஆர்த்தியும் அங்கிருந்து போயிட்டாங்க. அங்கிருந்து போய் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜானகி ஆலோக்கு தெரிய வந்தது ஆர்த்தி அரியரோட பொண்ணுன்னு. அப்போ அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. பாயல் ஒடிஞ்சு போயிட்டா. அவங்க அம்மாவோட ஆசிர்வாதத்தால ஆர்த்தி ரகுவோட ரொம்ப தூரம் போய் வாழ்க்கை நடத்தினா. அவங்க 2 பேரும் லெஹங்கா பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி 2 பேரும் நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. இங்க பாயல யாரும் கட்டிக்கல. அவ 1,00,000 ரூபாய் லெஹங்காவோட வாழ்க்கையெல்லாம் குமாரியாவே வாழ்றா. Thanks for watching.